singers, welcome to Sing Easy with Shobika. யார் நல்லா பாடினாலும் எல்லாரும் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ ஒழுங்காக போய் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கோ அப்படி தான் சொல்லுவாங்க. கரெக்டாக? அது எதுக்காக கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கோன்னு சொல்கிறாங்க? அப்படி கர்நாடிக் மியூசிக்கில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த கர்நாடிக் மியூசிக் இந்த மாதிரி பேசிக்கில் எதுவுமே கற்றுக்கல, பட் கேள்வி ஞானத்திலே நான் நிறையா சினிமா பாடல்கள்லாம் பாடுறேன், பக்தி பாடல்கள்லாம் பாடுறேன், அந்த மாதிரி ஒரு கேள்வி ஞானத்தில் பாடுற ஒரு சூப்பர் சிங்கராக இருக்கீங்க அப்படின்னா பி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டு கேட்டகரியிலுமே நான் இல்லைங்க, பட் எனக்கு பாட்டு கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை, பிகாஸ் எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா சி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது மூலிமா தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையா வீடியோ லெசன்ஸ் என்னால் உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். பிகாஸ் நிறைய பேர் எதுக்காக கர்நாடிக் மியூசிக் கிளாஸ்க்கு போகிறோம் அப்படின்னே தெரியாமல் கற்றுக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, அண்ட் அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கர்நாடிக் மியூசிக் லேர்னிங்கை ஒரு 10 ஸ்டெப்ஸில் உங்களுக்கு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா ஸ்ருதி நாலேஜ். இந்த ஸ்ருதிங்கிறது உங்கள் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பாடுறதுல ஸ்ருதி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஸ்ருதி விலகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஸோ ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு சொல்லித்தரது என்னென்னா, எப்படி ஒரு தம்புராவோட ஒரு ஸ்ருதி பெட்டியோட உங்கள் வாய்ஸை மேட்ச் பண்ணி பாடுறது அப்படின்னு ஒரு ஸ்ருதி அலைன்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப கர்நாடிக் மியூசிக்கில் அடிப்படையான விஷயம். ஸோ இது ஒரு 3 to 6 மாதம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேசிக்ஸ் நீங்கள் ஸ்ருதியோட பாடி பாடி பழகினாலே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ருதி நாலேஜ் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ ஸ்ருதிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்னா, நீங்கள் ஸ்ருதி சரியாக ஸ்ருதி சுத்தமாக பாடலைன்னா நீங்கள் என்ன தான் பாட்டை எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஃபீல் கொடுத்து எப்படி பாடினாலும் கேட்குறதுக்கு இனிமையாகவே இருக்காது. ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போது செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஸ்வரா நாலேஜ் அப்படிங்கிற விஷயம். இப்போ இந்த ஸ்வரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிகமா பதனின்னு 7 ஸ்வரம் இருக்குது. சும்மா சரிகமா பதனிசான்னு பாடுறதான கர்நாடிக் மியூசிக். அதில் போய் நான் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறது ஒரு காமனான ஆடியன்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்வர நாலேஜை எதுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னா, நீங்கள் என்ன பாட்டு பாடினாலும் அதுக்கு பின்னாடி ஸ்வரம் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு சாங் வச்சுக்கோங்களேன். பாசசா பாமாங்க பா கம பாசசா பாமா கம பாமா, இதுதான் ராஜராஜ சோழன் பாட்டோட ஸ்வர நோட்டேஷன். அதாவது பசசா அப்படிங்கிற ஸ்வரத்தை நீங்கள் வாசிச்சாதான், கீபோர்ட்லையோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லையோ அது வாசிச்சாதான் அந்த ராஜராஜ சோழன் பாடலோட டியூன் வரும். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, ரிவர்ஸ் திங்கிங்கா. ஸோ அதே விஷயம்தான் இப்போ இந்த ராஜராஜ அப்படிங்கிறது எப்படியோ போகுது, இங்கே மேலே ஏறாங்க கீழே ஏறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டே தெரியாமல் பாடுறதுக்கு அந்த ஒரு பேசிக் ஸ்வர நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் பாடுறத பர்ஃபெக்டாக பாட முடியும் அப்படிங்கிறதா விஷயம். என்னதான் கேள்வி ஞானத்தில் நிறைய பேர் சூப்பராக பாடினாலும் அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஒரு 10% பேர் வேணால் எனக்கு தெரிஞ்சு அவங்க பாட்டு கிளாஸ்க்கே போகாமல் சூப்பராக பாடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கர்நாடிக் பீஸ், நிறைய சங்கதிகள் கமகம் இருக்கிற சாங்லாம் ஃபுல்லாக அவங்க என்னதான் அவங்க இயர் சூப்பராக இருந்தாலும் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக டெஃபினட்டாக அவங்களுக்கு அந்த பேசிக்கான ஸ்வர நாலேஜ் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் நம்ம கர்நாடிக் மியூசிக் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்வரம், அது எப்படி வருது, என்ன ராகம் வருது, அந்த மாதிரி ஒரு பேசிக் தெரிஞ்சாதான் அதை நீங்கள் எந்த பாட்டு பாடினாலும் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 தாளம். ஸ்ருதி எவ்வளோ முக்கியமோ தாளம் அவ்வளோ முக்கியம். இது நிறைய பேர் நிறையா கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க, நான் நல்லா பாடுறேன் பட் எனக்கு இந்த கரோக்கியோட பாடும்போது தாளம் மிஸ் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுன்ட்டு. இதெல்லாம் எதனால் வருதுன்னா ஒரு பேசிக்கான அடிப்படையே தெரியாதனால தான். அந்த சிஸ்டமேட்டிக்கான விஷயம் நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் சூப்பராக இருக்குது. அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே தொடையில் தட்டி தாளம் போடுறாங்க. கரெக்டுங்களா? அது எல்லாமே எதுக்காக? உங்கள் தாளம் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக தான். அப்போது நீங்கள் அந்த ஸ்வரத்தெல்லாம் தாளமோட பாட 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 ஒரு பாடலையும் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெசன் வர வர தாளமோட பாடுவீங்க. அந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் ஒரு பக்கவாத்தியத்தோட பாடும்போதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
பக்கவாத்தியம் பாடுறதும் ஒன்று தான், கரோக்கே ட்ராக்கோட பாடுறதும் ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே எல்லாத்தோட அடிப்படையும் இதில் தான் இருக்குது. ஸ்டெப் நம்பர் 4, வாய்ஸ் கல்ச்சர், பிரெத் கண்ட்ரோல். இது ரெண்டுமே ஒரு சிங்கருக்கு முக்கியம். ஸோ ஒரு குரலை எப்படிங்க டெவலப் பண்ணுறது? நிறையா நீங்கள் பாடிட்டே இருந்தால் தான் வரும். ஸோ பழக பழக தான் ஒரு விஷயம் வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக பாடுறதும் ஒரு நாப்பழக்கம் தான். நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஒரு பல வருஷம் பாடாமல் சடனாக பாடும்போது உங்கள் வாய்ஸ் கோஆப்ரேட் பண்ணுமா இல்லையா? என்னதான் நீங்கள் வந்து சிங்கிங்கில் சூப்பர் நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும் உங்கள் குரல் அதுக்கு ஒத்துழைக்கணும்னா இப்போ ஆரம்பத்துலேருந்தே நிறையா லெசன்ஸ், இந்த ஃபாஸ்ட்டாக பாடுறது, ஆகாரம் பாடுறது, கமக்கா பாடுறது, இந்த மாதிரி நிறைய உங்கள் வாய்ஸை வந்து அப்படியே டியூன் பண்ணுறதுக்கான லெசன்ஸ் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுனால தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் நம்பர் 5, அப்போ நான் வந்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் தான் ஒரு சினிமா பாடல் பாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான எக்ஸசைசஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் சினிமா பாடல் பாடும்போது அப்ளை பண்ணலாம். பேசிக்கான எக்ஸசைஸ்னால் எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சரளி வரிசை, ஜண்ட வரிசை, தாட்டு வரிசை, மேல்ஸ்தாய் வரிசை, அலங்காரம், இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். கரெக்டாக அது என்னன்னு தெரியாதனால தான் அதெல்லாம் ரொம்ப போரிங், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கீங்க. ஸோ இப்போ சரளி வரிசைனா சரி கம பத நி சா நி த ப ம க ரே ச சரி 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 கம, அந்த மாதிரி இந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்வரம்ல இப்போ சரி கம பத நி சா தான் ஆர்டர்னா அந்த மாதிரி வரிசைகள் நிறையா பாட 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 அந்த ராகத்தில் இருக்க ஸ்வரங்கள் உங்களுக்கு நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஜண்ட வரிசைங்கும் போது டபுளாக பாடும்போது தான் இந்த கர்நாடிக் மியூசிக்கில் கமகாஸ் பாடும்போது இப்போ வந்து சினிமா பாடல்களே இந்த விஷயம் தேவைப்படுது. இப்போ வந்து சா சாரி ரே க க மா மா, இந்த ரெண்டாவது ஸ்வரம்ல ஒரு ஜர்க் கொடுக்குறேன் பாருங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேர் தான் கமகான்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மெயினாக வந்து உங்கள் வாய்ஸை டியூன் பண்ணுறதுக்கு இந்த ஜண்ட வரிசையை இந்த ஆகாரமாக பாடுறது அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற சிங்கர்ஸும் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். இந்த மாதிரி எவ்வளவோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ ஜண்ட வரிசைன்னு எடுத்திங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் தான். நீங்கள் அது எதுக்கு படிக்கணும் அப்படின்னே தெரியாமல் படிச்சிங்கன்னா அதை அப்ளை பண்ணுறது, ஃப்யூச்சரில் சினிமா பாடலுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப டஃப் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தாட்டு வரிசைன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு நோட்லேருந்து ஒரு நோட் ஜம்ப் ஆகுறது. அதுதான் வந்து எல்லா பாடல் கம்போசிஷன்லையும் இருக்கும். எல்லா பாடலும் அப்படியே நேர்கோட்டில் இருக்காது. கரெக்டாக அந்த வேவே உங்களுக்கு தெரியும், இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும் ஒரு சினிமா பாடல், எந்த பாடல் எடுத்தாலும். அந்த மாதிரி ஒரு ஸ்வரத்துலேருந்து சடனாக வேற ஸ்வரமுக்கு ஜம்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ச மா க ரே ச ரே க மா, இப்போ வந்து ச மா ரே பா, சாலேருந்து மாக்க போகிறோம், ரீலேருந்து பார்க்க போகிறோம். ஜம்பிங் நோட்ஸ் ப்ராக்டிஸுக்கு தான் இந்த தாட்டு வரிசை. அதுக்கப்புறமா இந்த அலங்காரம்ல நான் சொன்ன மாதிரி தாளம்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு லெசன், சப்த தாள அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அடிப்படை லெசன் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு 1 year டைம் தான் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் இந்த பேசிக்காவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டெப் நம்பர் 6, இந்த பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம். இதுக்கப்புறமா என்ன இருக்குது கர்நாடிக் மியூசிக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீதம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த கீதமில் தான் வந்து இந்த பேசிக்கை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம சரிகமா பதனிசான் தான் பாடியிருப்போம். பட் இந்த இடத்துல தான் வந்து வார்த்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, லிரிக்ஸ் போர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னா நொட்டேஷன் அண்ட் லிரிக்ஸாக இருக்கும். இப்போ நான் அதை சொன்னேன் இல்லையா, ராஜராஜ சோழனுக்கு பின்னாடி ஸ்வரம்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மா பத சா சாரி ஸ்ரீ கணநாத அப்படின்ட்டு ஸ்வரமை சொல்லி அதுக்கப்புறமா அதுக்கு லிரிக்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராக்டிஸ் தான் வந்து கீதம். ஸோ இந்த ஸ்வரமுக்கு பின்னாடி தான் இந்த லிரிக்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிதல் வரும். மெயினாக ஒரு சாங்கை பாடும் போது எப்படி பர்ஃபெக்டாக பாடுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. ஓகே, இப்போது 7th ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த கீதம் ஸ்வரஜதி இந்த லெசன்ஸ் வரைக்கும் தான் ஒரு புக்கில் இருக்கும். செகண்டாக ஒரு புக் இருக்கும் கர்நாடிக் மியூசிக்கில். ஸோ இந்த 2 புக்ஸ் தான் வந்து எல்லா கர்நாடிக் மியூசிக் டீச்சர்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த 2வது புக் என்னன்னா வந்து வர்ணம் அப்படின்னு ஒரு லெசன். ஓகேங்களா, இந்த வர்ணம் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் இதே தான். இந்த ஸ்வரம் ஃபஸ்ட்டு பாடுவோம், அதுக்கப்புறமா அதுக்கு வார்த்தைகள் கொடுப்பாங்க. பட் அந்த வார்த்தைகள்லாம் நிறைய வந்து இந்த ஆ இ ஊ எல்லா ஓவல்ஸுமே யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கமக்கா அந்த சாதகம் பண்ணுறது மாதிரி உங்கள் வாய்ஸ்க்கு நல்ல ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கும், நின்னு கோரி வர்ணம்னு ஒரு சினிமா பாடல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்றும் கிடையாது. நின்னு கோரின்னு ஒரு வர்ணம் இருக்குது, அதைத்தான் வந்து இந்த சினிமா பாடல் லிரிக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வர்ணம் எப்படி இருக்குன்னா, நின்னு கோரி நூரா, இந்த மாதிரி ஒரு வர்ணம் வரும். நின்னு கோ
ரீ ஈ, இந்த மாதிரி ரீல இழுக்கிறோம். யூனா நூரா, இந்த மாதிரி ஈ ஊ ஆ அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பாடி நல்லா உங்களுக்கு வாய்ஸ் டியூன் ஆனால் இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பாடல் பாடும்போது அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் லெசன். ஸோ நீங்கள் கீதம் ஸ்வரஜதி வரைக்கும் ஒரு புக்கு முடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவல், அதுக்கப்புறமா இன்டர்மீடியட்க்கு அப்புறமா எக்ஸ்பர்ட் லெவல் வரதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இந்த வர்ணம். இப்போ இந்த ஸ்டெப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனைகள் அப்படிங்கிற விஷயம். இப்போ கீர்த்தனைகளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மகாகணபதி மனசா ஸ்மராமி, இது ஒரு கீர்த்தனை. அலைப்பாயுதே கண்ணா, இந்த மாதிரி பாட்டா பாடுறாங்க இல்லையா, கர்நாடிக் மியூசிக் சார்ந்த ஒரு பாடல்கள், இதுக்கு பேர் தான் கீர்த்தனைகள். இது எப்போ உங்களால் பாட முடியும்னா இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இது வரும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எடுத்த உடனே ஒரு சினிமா படம் நல்லா பாடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டு வந்து பாடுறவங்களுக்கும் நமக்கும் அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 9 என்னென்னா ராகா நாலேஜ். இந்த ராகா நாலேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கர்நாடிக் சிங்கர் வந்து ஒரு கச்சேரியில் போய் பாடுறாங்க, அந்த மாதிரி லெவலுக்கு வரணும் அப்படின்னா நிறையா ராகங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நிறைய ராகம் எப்படி தெரியும், அந்த ராகத்தில் நிறையா வந்து லெசன்ஸ், இந்த பேசிக் லெசன்ஸில் இருந்தே இப்போ மாயாமாலவ கவுளையில் அடிப்படை கற்றுக்கிறாங்கன்னா அப்போவே வந்து வேறு ராகத்தில் அதை பாடி பார்ப்பாங்க பேசிக் லெசன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா வந்து நிறைய கீர்த்தனைகள் வேறு வேறு ராகத்தில் வந்து லேர்ன் பண்ணுறது மூலயமா தான் அந்த ராகத்தோட பாவம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிய வரும். அந்த ராகத்தை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ராகத்தோட ஃப்ளேவர் என்ன, ஒவ்வொரு ராகமும் ஒரு பர்சனாலிட்டி மாதிரி. இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு ஹியூமனுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு ராகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற நாலேஜ் வந்து நிறையா கீர்த்தனைகள் கற்றுக்கிட்டு அந்த ராகங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது மூலயமா தான் வரும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். இது வந்து அட்வான்ஸ்ட் கான்செப்டில். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஸ்டெப் நம்பர் 10, இதுதான் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கிறதுலே அட்வான்ஸ்ட் கான்செப்ட். இது யார் இதுக்கு போகிறாங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்டெப்புக்கு போகிறதே கிடையாது. ஒரு 5-6 வருஷம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா அதை வச்சுட்டே ஓட்டுறவங்களும் இருக்காங்க. பட் கச்சேரியில் போய் பாடணும், ஒரு சபாவில் கச்சேரி பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ஸ்டெப்புக்கே போகிறாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து மனோதர்மம் அப்படின்னு அர்த்தம். இது எப்படின்னா பியோர்லி அந்த சிங்கரோட க்ரியேட்டிவிட்டி. எப்படின்னா இந்த மனோதர்மம்ங்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு கச்சேரியில் பாடும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ஆலாப்பனம் மாதிரி ஒன்று பாடுவாங்க இல்லையா, இப்போ வந்து இந்த மாதிரி பாடுறாங்க இல்லையா, ஆன்னு பாடுவாங்க, ததனாலாம் பாடுவாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் ஆலாபனை. இந்த ஆலாபனை அப்படிங்கிறது மனோதர்மம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பில் இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து ஒரு மனப்பாடம் பண்ணியோ இப்படி பாடுற விஷயமே கிடையாது. ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாடுறதே கிடையாது. அந்த சிங்கர் ஓனாக அந்த ராகத்துக்குள்ளேயே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பாடுற விஷயம். இஷ்டத்துக்கு அவங்க பாட மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு சுவரம் மாற்றி பண்ணாலும் வேற ராகத்துக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வர்றது தான் வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். ஸோ இதில் மனோதர்மம்லே வந்து ஆலாபனை பாடுறது, கல்பனாஸ்வரம் பாடுறது, நரவல் பாடுறது, தானம் பாடுறதுன்ட்டு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து ப்ராப்பராக ஒரு கச்சேரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லா விஷயமும் இந்த சிங்கர் வந்து அந்த கச்சேரியில் பாடுவாங்க. ஒரு வர்ணம் பாடுவாங்க, ஒரு கீர்த்தனை பாடுறாங்கன்னா அந்த கீர்த்தனைக்கு ஆலாபனை பாடிட்டு அதுக்கு அந்த கல்பனா ஸ்வரமும் ஓனாக அவங்க போடுவாங்க. இது எதுவுமே வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ்டு விஷயமே கிடையாது. ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு பக்கவாத்தியத்தோடு பாடும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த சிங்கர் பாடின உடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் வயலின் யாராவது இருந்தாங்கன்னா அதை வாசிப்பாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடிக் மியூசிக் ஜேர்னிங்கிறது ஒரு பெரிய கடல் தான். இது வந்து ஒரு 10-15 வருஷம் கற்றுக்கிட்டவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அதாவது நான் சொல்கிறது இந்த கச்சேரியில் பண்ணுற ஸ்டேஜுக்கு. அதுக்கப்புறமாவும் அவங்க வந்து இதோட முடிஞ்சிச்சுன்னு கிடையாது, லைஃப் லாங் கற்றுக்கிட்டே இருக்கிற விஷயம்தான் மியூசிக். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கேட்பாங்க. இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் பீப்புளெலாம் இப்போ அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நேரடியாக கச்சேரியில் போய் கேட்பாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ராகம் ஆலாபனை பாடணுன்னா யூடியூப்பில் போட்டால் வரும். எக்கச்சக்கமான பேர் அந்த ராகத்தை ஆலாபனை பண்ணி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கேட்கறது மூலிமா நிறைய அந்த ராக பாவம் அவங்க மைண்டில் போக 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 அவங்களால அந்த விஷயத்த ஓனாக பாட முடியும் ஒரு பாயிண்டில். ஓகே, ஸோ லிசனிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் லைஃப் லாங் ஒரு சிங்கருக்கு தேவையான முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப சுருக்கமாக 10 ஸ்டெப்ஸில் கர்நாடிக் மியூசிக் ஜேர்னியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இனிமேல் நான் கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு மோட்டிவ்ல இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது ஃபர்ஸ்ட் பர்சன் நானாக தான் இருப்பேன். பிகாஸ் என்னதான் வந்து ஒரு பிகினருக்கு புரியும்படியாக நிறைய டிப்ஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ் நான் சொல்லி கொடுத்து ஒரு சினிமா பாடல் எப்படி பாடுறது அந்த மாதிரி மோட்டிவ்ல இந்த சேனல்லே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனல் போடுற எல்லா வீடியோஸும் அப்படிதான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த 100% அப்படின்னு எப்போ வரும்னா ஒரு அடிப்படை சங்கீதமாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பாடினாதான் வரும். ஓகே, அதனால நீங்க ரொம்ப வருஷம் எனக்கு டைம் இல்லை அப்படிலாம் இருந்தீங்கன்னா ஒரு 1 இயர் அட்லீஸ்ட் ஒரு டீச்சர் கிட்ட போய் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இன்னும் ஈஸியா உங்களோட சிங்கிங்கை சூப்பர் ஸ்பீடா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பீடாக இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இந்த விஷயம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங் ஈஸி. சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.